வணக்கம். இன்றைக்கி ஜெயார் ஹோமில் பார்க்க போகிறது மீல் மேக்கர் கட்லட். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். மீல் மேக்கரில் புரதச்சத்து, கால்சியம், அயன் எல்லா சத்தும் ரொம்ப நிறைஞ்சிருக்குது. நமக்கு உடல் பருமனாக இருந்தால் கூட அது மெலிகிறதுக்கு ரொம்பதுக்கு உதவுது. இதை எப்படி நம்ம கட்லட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். தனிப்பட்ட முறையில் மீல் மேக்கரை எப்படி செஞ்சாலும் கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். இது கட்லட்டு நம்ம ஃப்ரை இப்படிலாம் பண்ணனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு 2 அவிய வச்சுருக்கிறேன். மீல் மேக்கரை நல்லா கொதிக்கிற வெந்நியில் ஒரு 10 நிமிஷம் போட்டு அதுக்கப்புறம் இதை மாதிரி ஊதி போயிடும். அதுக்கப்புறம் அதை நல்லா புளிஞ்சு எடுத்து 4 தடவை நல்லா அலசிக்கோங்க. அது நல்லா முறையெல்லாம் போகிற வரைக்கும் புளிஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு குறப்பாக நம்ம அடித்து எடுத்துக்கணும். இப்போ 4 ப்ரெட்டையும் நான் ப்ரெட் கிராம் செஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அது சின்ன ஸ்பூன் தான். நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்ததுன்னா 1 ஸ்பூன் போதும். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், கறி மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, கருவேப்பிலை, மல்லி இலை இதெல்லாம் நல்லா கழுவி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். 2 புதினா இலையும் சேர்த்து போட்டு வதக்கிடணும். நல்லா குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். நீங்கள் தனி வத்தல் தூள் கூட போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம ஏற்கனவே மிக்சியில் அடித்து வச்சுருக்கிற மீல் மேக்கரை நல்லா வதக்கிக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இதில் ஒரே ஒரு கேரட்டு போட்டிருக்கேன். கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கிறேன். தூள் உப்பு போடுங்க. தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. நல்லா ஏற்கனவே அதில் ஒரு நீர் வத்துறதுக்காக தான் நம்ம இப்போ வதக்குறோம். நல்லா உருளைக்கிழங்க தோல் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நல்லா பிசைஞ்சிக்கணும். 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு. இதை நல்லா வதக்கி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கெட்டியாக நல்லா சப்பாத்தி மாவு பதத்தில் வந்த உடனே அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இனிமே ப்ரெட் கிராமை கொஞ்சம் நல்லா ஈரப்பதம் இருக்கிறதுனால அதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா முறுமுறுன்னு வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கிடணும். பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம உருட்டி போடுறதுக்கு ஒரு சின்ன ஏதாவது ஒரு மூடி, சில்வர் மூடி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அந்த ரவுண்ட் ஷேப்பு நமக்கு கரெக்டாக வரும். இப்படி எடுத்துடலாம். அதை ரவுண்ட் போட்டு அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 ஸ்பூன் நல்லா மைதா மாவை தனியாக கரைச்சி வச்சுக்கணும். இன்னொரு இதில் ப்ரெட் கிராமு அது மைதா மாவில் முக்கி ப்ரெட் கிராமில் நல்லா உருட்டி அதை தனியாக எடுத்து நம்ம வச்சுக்கலாம். மைதா மாவு இல்லைன்னா நம்ம முட்டையினாலும் சேர்த்துக்கலாம். 2 முட்டையை நல்லா அடித்து வச்சுக்கிட்டு அதில் முக்கி நல்லா ப்ரெட் கிராமில் முக்கி எடுத்து வச்சா இதே மாதிரி இருக்கும். சூப்பராக ரவுண்டாக அழகாக வந்துருச்சு. இனி நல்லா எண்ணெய் காய வச்சு, எண்ணெய் ரொம்ப காஞ்சிடக்கூடாது, மிதமான சூட்டில் வச்சு இதை போட்டு எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனிஷாக வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா உதிராமல் நல்லா சூப்பராக வரும். மட்டன் கட்லெட்டை விட இது சூப்பராக இருக்கும். இந்த மீல் மேக்கர் ஒரு டேஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுனால யாரும் விரும்பி சேர்க்க மாட்டாங்க. நம்ம இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சால் எந்த சத்தை நம்ம வீணாக்காமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் புரதம், கால்சியம், அயன் நம்ம உடம்பு பருமன் ஆகாமல் தடுக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள், புற்றுநோயை குணமாக்கக்கூடிய பவர் கூட இதில் இருக்குங்கிறாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்டா விரும்பி சாப்பிட்லாம். இந்த மாதிரி கட்லெட்டு, நல்லா மட்டன் சுக்கா மாதிரி சுக்கா வைக்கலாம், வெஜிடபிள் பிரியாணிக்கு சேர்க்கலாம். இந்த மாதிரி நிறைய விதங்களில் நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நம்ம மீல் மேக்கரை சேர்த்துக்கிட்டோன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.